ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 7 தமிழில் யூனிட் 7 பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி நமக்கு கொஷின்ஸ் வரும். அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம். பெற்றோர் பெயர் அருணாச்சலனார் விசாலாட்சி. அவருடைய காலம் பார்த்திங்கன்னா 13 ஏப்ரல் 1930 8 அக்டோபர் 1959 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவரோட ஊர் பார்த்திங்கன்னா செங்கப்படுத்தான் காடு, பட்டுக்கோட்டை. சிறப்பு பெயர்கள் அவரை எப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர், பாட்டாளி கவிஞர். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இன்னும் சம்திங் நேம்ஸ் கொடுத்து யார் மக்கள் கவிஞர் அப்படிங்கிற கொஷின்ஸுமே நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அவருடைய சிறப்புகள் பார்த்திங்கன்னா எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுவார். அதே மாதிரி திரை இசை பாடல்கள், அதில் உழைப்பாளர்களோட வியர்வையை அதிகமாக போற்றி இவரோட பாடல் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் அவர் தம்முடைய பாடலில் ரொம்ப குறிப்பாக வெளிப்படுத்துவார். அவரை தோழர் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு பாராட்டியிருக்காரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாடல்கள் பார்த்திங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி 6வது புதிய புத்தகத்தில் இருக்குது. அதே மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம் 6வது பழைய புத்தகத்தில். இந்த ரெண்டு புத்தகத்திலையும் இவரோட பாடல் இடம்பெற்றிருக்கு. இவரை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவர் திராவிட இயக்கத்திலும் கம்யூனிச கோட்பாடுகளிலும் ஈடுபாடு கொண்டவர். அதே மாதிரி இவர் இயற்றிய கற்பனை உயரம் மிகுந்த பாடல்கள் வெளியிட்ட பத்திரிகை எந்த பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா ஜனசக்தி. இவரோட முதல் பாடல் படித்த பெண் திரைப்படம் 1954. இவர் பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசனோட ஸ்டூடெண்ட். பாரதிதாசனால் அதே மாதிரி இவர் தனது வலது கை அப்படின்னு புகழப்பட்டவர். முதல் திரையிசை பாடல் நல்லதை சொன்னால் நார்த்திகனா அப்படிங்கிற பாடல். விவசாய இயக்கத்தை சிவராமன், ராணியன் ஆகியோருடன் இணைந்து துவக்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரோட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருக்கு ஒரு மணிமண்டபம் இருக்குது. அந்த மணிமண்டபம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் இருக்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் முதலில் எழுதின கவிதை எதுன்னு பார்த்திங்கன்னா அவரோட சொந்த கிராமமான செங்கப்படுத்தான் காடு கிராமத்து குளக்கரையில் உட்காந்து அவர் குளத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கெண்டை மீன் குஞ்சுகள் துள்ளி குதித்து கரையோரத்தில் விளையாண்டுட்டுருக்காங்க. அந்த கெண்டை குஞ்சுகளை பார்த்து அவர் முதல்ல பாடின பாடல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சை, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சை, தூண்டில் காரம் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சை. இதுதான் அவருடைய முதல் கவிதை. அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பிரபலமான பாடல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூங்காதே தம்பி தூங்காதே, உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கொண்ட கொள்ளையிலே தூங்கியவன் புகழ் இழந்தான் அப்படின்னு. மானை தேடி மச்சான் வர போகிறான், ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, மனிதன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி, தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது, ஆனால் மக்கள் வயிறு இன்னமும் காயுது, திருடாதே பாப்பா திருடாதே. இதெல்லாம் இவருடைய பிரபலமான பாடல்கள். ஸோ இதெல்லாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி பள்ளி பாடப்புத்தகத்தில் உள்ள தகவல்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலுமே அதை நீங்கள் என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். யுகா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.